ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடரை வந்து ரொம்பவே நம்பிட்டு இருந்தது நிஷா மட்டும்தான். ஆனா நிஷா தலையில இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி சுடர் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதாங்க நிஷாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. இதனால நிஷா எடுக்க போற முடிவை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே வந்து கோவத்தோட இருக்கிறது நிஷா மட்டும்தான். ஏன் அக்காவை எப்படி அவ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100% விட 200% வந்து இந்த சுடர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது நிஷா மட்டும்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல சுடருக்கு வந்து இப்ப எல்லா எல்லா வேலையுமே கிளியர் ஆயிடுச்சு. ஆனா சுடருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இவ வீட்டுக்குள்ள இருந்துட்டு இவ்ளோ வேலை, இவ்ளோ தில்லாலங்கடி ஆட்டம் போட்டாலே, அப்ப கண்டிப்பா வீட்ட விட்டு வெளிய போயிட்டா என்னென்ன பண்ணுவா? இந்த ரூம்குள்ளயே இருந்துட்டு எப்படி ஊம குசும வேலை பண்ணானே தெரியலையே! அப்போ வெளிய போயிட்டா அப்படின்னா, இவ என்ன வேணா பண்ணுவா. ரகுட்ட சொல்லி எப்படியாச்சும் இந்த மல்லியோட கதைய தீர்த்து கட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக, இப்போ எல்லாரும் ஹால்ல இருக்காங்க. இவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிர்றா சுடர். போ போயிட்டு ரகுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கா. இங்க வந்து நிஷா வந்துட்டு, "என்ன இன்னும் அக்காவ காணோமே! ஒருவேள வந்துட்டு ரொம்ப டாக்டர் வேற சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, உயிர் பொழச்சு வந்திருக்காங்கன்னு, மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு. ஏதாவது பண்ணிக்க போறாங்கன்ற பயத்திலேயே வந்து கதவ தட்டாம சரி ஜன்னல் வழியா போயிட்டு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே ஜன்னல் வழியா பார்த்து தான் சுடர் வந்து அந்த சூசைட் பண்ண விஷயம் வந்து தெரிய வந்தது இல்லையா? சரி மறுபடியும் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாச பிணைப்புல இவ போயிட்டு ஜன்னல் வழியா பார்த்தா, ஜன்னல்ல செம்ம ஷாக்குங்க. நம்ம நிஷாவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவ ரகு கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னன்னா, "ரகு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ரகு. இந்த வீட்ல இருந்துகிட்டே டிஎன்ஏ வரையும் அவ ட்ரை பண்ணியிருக்கா. வீட்ட விட்டு வெளிய போனான்னா, என்ன பத்தின உண்மைகள அவ கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சுருவா ரகு" அப்படின்னு சொன்னதுமே, ரகு வந்து, "என்ன சுடர் சொல்ற? டிஎன்ஏ வரை பண்ணிட்டாளா? அட பாவமே! எப்படி எல்லாத்துலருந்து தப்பிச்ச?" அப்படின்ற மாரி கேட்க, எல்லா நிஷா மட்டும் இல்லன்னா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. நிஷாவால தான் நான் தப்பிச்சேன் ரகு அப்படின்ற மாரி சொல்லவுமே, இது எல்லாத்தையும் கேட்ட நிஷாவுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா ஆமா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? என்ன என்னென்னமோ பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்து போயிர்றா நிஷா. எப்படியாச்சும் வந்து நீ மல்லிய கொலை பண்ணிடு. இல்லன்னா வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பா வந்து நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்மளால பணத்த எங்கேன்னு திருட முடியாது. கதிரேசன் கிட்ட இருந்தும், விஜய் கிட்ட இருந்தும் நெறைய பணம் திருட வேண்டியது இருக்கு. அதுக்கு இந்த மல்லி வந்து தடையா இருக்கிறா. அதனால வந்து இத எப்படியாச்சும் வந்து நம்ம தடுத்தே ஆகணும் ரகு அப்படின்ற மாரி சொன்னதை கேட்டதுமே, நிஷா வாயடைச்சு போயிட்டாங்க. நிஷாவுக்கு என்ன பண்றது போறதுன்னு சுத்தமா புரியல. நிஷா டோட்டலா ஆஃப் ஆயிட்டா. அட பாவமே! அப்ப நீ அக்கா ரேணுகா கிடையாதா? மல்லி சொன்ன மாரி சுடர் தானா? நீ ஃப்ராடு தானா? அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு கிறு கிறு கிறுன்னு வந்துடுச்சு. உடனே வந்து சுடர் வந்து யாரோ எட்டி பார்க்குற மாரி இருக்கு ரகு, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கவுமே, இங்க வந்து நிஷா அது குடுகுடுன்னு வந்து உட்காந்துர்றா. வந்து உட்காந்ததுமே இவ வர்றா. அங்கங்க நடிப்ப போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கா சுடர். உடனே வந்து உட்காந்ததுமே நிஷா கேட்குறா எதுவுமே தெரியாத மாரி, "ஏன்க்கா இவ்வளோ நேரம்? என்னாச்சு? எதுக்கு போன?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நிஷா ஒரு மாதிரியா இருந்துச்சு. தனியா இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் போனேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, நிஷா கேட்குறா, "அப்புறம் எதுக்குக்கா வந்த?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, சுடருக்கு என்னடா இது இவ இப்படி கேட்குறாளே! இவ இப்படி கேட்குற ஆளே கிடையாதே! எதுக்கு இவ இப்படி கேட்குறா? அப்படின்ற மாரி குழம்பி போய்க்கிறாங்க. உடனே வந்து நிஷா சொல்றா, "ம் அக்கா மல்லி வந்து ஏன்க்கா இந்த மாரிலாம் பண்றா?" அப்படின்ற மாரி போட்டுவாங்க. "அதான் தெரியல நிஷா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா வந்து நிஷா வந்து ஒருவேள ம் மல்லி சொன்னது கரெக்ட்டா இருக்குமோ அப்படின்ற மாரி கேட்க, ராஜி, கதிரேசன் எல்லாருமே இருக்கு. "என்ன நிஷா நீ இப்ப இந்த மாரி பேசிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லப்பா எல்லா உண்மையுமே இப்ப தானே எனக்கு தெரிய வருது. அதனால தான் இப்படி பேசுறேன். மல்லி மேல எந்த தப்புமே இல்லப்பா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன நிஷா பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசுறியா?" அப்படின்ற மாரி கேட்க, "எல்லாம் தெரிஞ்சு, புரிஞ்சு, அறிஞ்சு பேசிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ பண்றது ரொம்பவே தப்பு நிஷான்னு" சொல்லும்போது, "நான் தப்புலாம் பண்ணலப்பா. நான் கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேல இவள நம்ப நம்புனோம் அப்படின்னா, நம்பள மாரி முட்டாள் யாருமே இருக்க முடியாதுப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னதான் ஆச்சு தெளிவா சொல்லு" அப்படின்ற மாரி கேட்க, "தெளிவா சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எதுவுமே இல்லையே" அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க.
என்ன பண்றது போறதுன்னே சுத்தமா புரியலப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து சுடருக்கு வெலவெலன்னு ஆயிடுது. என்னடா இது? இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்காளே! இப்படியே விட்டா சரி வராதே! என்ன முடிவெடுக்குறதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி இவ ரொம்ப வந்து திகச்சு போயிட்டா. "நிஷா நீ பேசுறது ஒண்ணும் சரியில்ல நிஷா" அப்படின்ற மாரி சொல்ல, "யார்ரி பேசுறது சரியில்ல? ஆ சுடர், நீ யாருன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, "சுடரா? என்ன நிஷா நீயும் மல்லி மாரியே பேசுறன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வந்து சண்டைக்கு போறாங்க. நிஷா கிட்ட, "அப்பா கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இவ வந்து நம்மள ஏமாத்த முடியாதுப்பா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னம்மா பேசிட்டு இருக்க? சொந்த அக்காவே போயிட்டு சந்தேகப்படுற" அப்படின்ற மாரி கேட்க, "அக்காவா? என்னப்பா நீங்க? நான் இவ்ளோ பேசிட்டுங்க, நீங்க அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க." "அக்காலாம் யாரும் இல்லப்பா. நீங்க வந்துட்டு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க. இவ நம்மள ஏமாத்த வந்திருக்காப்பான்னு" சொல்லும்போது, "என்ன நிஷா என்னென்னமோ சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல நிஷா" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்குமே புரியாம தான்ப்பா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதனால இதுக்கு மேல இவள நம்புறத நம்ப கை விட்டுறணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இந்த மாரிலாம் பேசாதடா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. "அப்பா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ நம்ப அக்காவும் கிடையாது, கொக்காவும் கிடையாது. இவ உங்க மகளும் கிடையாது." "என்னம்மா டிஎன்ஏ ரிசல்ட் தான் எல்லாம் ஒண்ணுன்னு வந்துச்சு. அப்புறம் என்னம்மா?" அப்படின்ற மாரி கேட்க, "எல்லாம் ஒண்ணுன்னு தான்ப்பா வந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து எதுவுமே வந்து ஒண்ணு கிடையாது. எல்லாமே இவ பண்ண வேலை. இவ எப்படியாப்பட்டவ, என்ன எல்லா விஷயமுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல இவள நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா, நம்மள மாரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. இவள நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி முடிவுக்கு வர்றாங்க. "என்னதாம்மா பண்ண முடியும்னு?" கேட்கும்போது, "ஏதாவது ஒண்ணு பண்ணி தானப்பா ஆகணும். இப்படியே வச்சுட்டே இருந்தா சரி வராதுல்லப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனாலவே வந்து இவளுக்கு என்ன பண்றது போறதுன்னு சுத்தமா புரியல. என்னடா இது பிரச்சனையெல்லாம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது. நம்ம பாட்டுக்கும் இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா நிஷா கூட மாறிட்டாப்பா. நிஷா கூட எனக்கு எதிரா திரும்பிட்டாப்பா" அப்படின்ற மாரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது? எந்த மாரிலாம் வந்து கொண்டு போப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளா இருந்ததுக்கும், இப்ப இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நெறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல எதையுமே நம்பி வேஸ்ட். எல்லாமே ரொம்பவே வேஸ்ட் அப்படின்ற ஒரு உண்மைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.